சிறுவன் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காதல் விவகாரத்தில் சிறுவன் ஏடிஜிபி காரில் கடத்தப்பட்ட சம்பவத்தில் பஞ்சாயத்து பேசியதாக புகார் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி பாரதம் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரித்து கைது செய்ய போலீசார் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற இருவரும் காதலித்து திருமணம் செய்து தலைமறைவாக இருந்த நிலையில் பெண் வீட்டார் 2 கார்களில், அதாவது ஏடிஜிபி காரின் காரில் தனுஷ் என்பவரை காரில் கடத்தி சென்ற சம்பவத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எழுந்த சம்பவத்தில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி காவல்துறையினர் அவரை கைது செய்ய 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினருடன் பூந்தமல்லி அருகே உள்ள ஆண்டர்சன் பேட்டை பகுதியில் அவரது வீட்டிற்கு விரைந்து வந்தனர். தகவல் அறிந்த கட்சி தொண்டர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அவரை கைது செய்யவோ விசாரணை செய்யவோ கூடாது என அவரது வீட்டு முன்பு, அதாவது பூந்தமல்லி திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதலாக தற்போது 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பவானீஸ்வரி தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் ஆண்டர்சன் பேட்டை பகுதியில் ஜெகன்மூர்த்தி அவரது வீட்டருகே. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாக இருந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில், இந்த சம்பவத்தில் ஏடிஜிபி காரில் அந்த இளைஞரை கடத்தியதாக எழுந்த சம்பவத்தில் தற்போது இந்த புரட்சி பாரத கட்சி ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி ஆவடி காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தற்போது இந்த பூந்தமல்லி அருகே உள்ள ஆண்டர்சன் பேட்டை, அதாவது பூவை